வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து இப்போ பார்த்தோம்னா வாசு ஆர்கானிக் கார்டன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் அமிலம் தான் பார்க்க போகிறோம். மீன் அமிலம் எப்படின்னா இது ஒரு புது விதமானது. எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. ஆனால் அது மாதிரி இல்லை. இது வந்து என்னென்னா குவாலிட்டி ரொம்ப சின்னதாக, வீட்டுக்கு நம்ம ஒரு 2 செடி 3 செடி வச்சுருக்கோம்னா அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காகவே ரொம்ப குவாலிட்டி சின்னமாக போட்டு நம்ம பண்ண போகிறோம். இப்போ இது எப்படின்னா நம்ம நிறைய வந்து இப்போ 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ செய்வாங்க. அது மாதிரி செய்யாமல் இது நாட்டு சர்க்கரையும் மீனை மட்டுமே போட்டும் செய்வாங்க. அது மாதிரி இல்லாமல் இது குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக போட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பண்ணிடுவோம். இப்போ வாங்க பார்க்கலாம், அது என்னென்ன போடணும்னு பார்க்கலாம். வாங்க. நாட்டு சர்க்கரை 1/2 கிலோ எடுத்துருக்கேன். நாட்டு சர்க்கரை இது 1/2 கிலோ எடுத்துருக்கேன். இதில் 2 வாழைப்பழம் போட போகிறோம். ஒரு வாழைப்பழம் போடலாம், இல்லை 2ம் போடலாம். நான் 2 போடுறேன். இதில் வந்து 2 முட்டை வச்சுக்குவோம். இதில் ஒரு முட்டை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு முட்டை யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு முட்டை ஏன்னா தண்ணி ரொம்ப வந்து தன்மையாகிடும், அந்த கட்டி தன்மை ஆகாது. அதனால் வந்து 1 தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் விற்கும்போது 2 வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது ஒரு 1/2 கேஜிங்க. 1/2 கேஜி வேஸ்டேஜ் வீட்டில் வந்து போட்டு ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வாங்கிட்டு வந்த மீன். ஃப்ரெஷ்ஷாக வலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மீனை வந்து நானே கட் பண்ணி மீதி குடல் அந்த இதெல்லாம் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது எப்படின்னா பாருங்கள், இது நல்லா கண்ணெல்லாம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த இது மாதிரி சாம்பல் மாதிரிலாம் பூத்துருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மீன். ஏன்னா அப்படியே ஃப்ரெஷ் மீன் தான் போட்டுருக்கேன், எல்லாமே ஃப்ரெஷ்ஷு. இதுவும் வந்து நான் வந்து ரொம்ப வந்து இதெல்லாம் வந்து வாழைப்பழத்தை ரொம்பலாம் வந்து இது பண்ணலை. சில பேர் சொல்லுவாங்க நல்லா வந்து நொதிக்கணும், இது வந்து நல்லா காயணும் அப்படியெல்லாம் நான் அப்படியே தான் போட்டிருக்கேன். ஏன்னா இதுக்கு டைமிங் கொடுக்க போகிறோம். அப்போவே அது வந்து ஒரு 2 நாள் விட்டாவே பழம் வந்து குளக்குளன்னு ஆகிடும். அதனால் நம்மளுக்கு வந்து அது மாதிரி பண்ண வேண்டியதில்லை. இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணி இப்படியே போடலாம். அப்படின்னு போட்டவுடனே ஒரே நாள் 2 நாளையே வாழைப்பழம் குழஞ்சிரும். நம்ம வந்து 21 நாள் விட போகிறோம். 60 நாள் விடலாம், 21 நாள் விடலாம். 2 விதம் இருக்குது. நீங்கள் எப்படி எவ்வளோ டைமிங் இருக்கிறவங்க, ஏற்கனவே மீன் நம்மளை வச்சுருந்தவங்க நீங்கள் வந்து அப்படி பண்ணலாம். இப்போ வந்து அப்படி பண்ண வேண்டியதில்லை. இது எப்படி மிக்ஸ் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து வச்சுங்க. சரி, இந்த மீன் இருக்கட்டும். இது வந்து இப்போ வந்து நம்ம வாழைப்பழத்தை கட் பண்ணிப்போம். பொடியாக கட் பண்ணிப்போம். தோலை போடக்கூடாதுங்க. தோலை போட்டுருவாங்க ஒருத்தர் வாழைப்பழத்தை தோலை அப்படியே போட்டுருவாங்க. அது மாதிரி போடக்கூடாது. இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது தோலை வந்து போட்டுட்டு வாழைப்பழம் மட்டுமே போட்டு பிசைவாங்க. வாழைப்பழம் மட்டும் போடுவாங்க, அது மாதிரி பண்ணுவாங்க. நம்ம தோல் தான் ரொம்ப முக்கியம். இதில் வந்து நிறைய சத்துங்க இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து தோலை போட்டு ஆகணும். இதை வந்து வானம் வேஸ்ட்டு நமக்கு. இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போ என்ன பண்ணுவோம்னா முட்டை ஒன்று இருக்குது, அது ஒன்று யூஸ் பண்ணிப்போம். என்ன வச்சுக்கிறேன். என்ன பண்ண போகிறோன்னா இப்போ பழத்தை வந்து இதுலேயே வந்து பிசைஞ்சிப்போம். ஏன்னா இப்படி தான் போடணும். இதை நல்லா வந்து கூழாக இது மாதிரி பிசைஞ்சிங்க. இது மாதிரி எடுத்துங்க. தோலோடு பண்ணிவிட்டு இது மாதிரி பிசைஞ்சிங்க. ஓகேவா? இது பிசைஞ்சிக்கணும். ஏன்னா அதில் போட்டு தான் மீனில் போட்டு தான் பண்ணுவோம். அப்போ முள்ளெல்லாம் குத்தும். எப்படி இருந்தாலும் மிக்ஸி ஆக தான் போகுது. ஆனாலும் நம்ம ஃபஸ்ட்டே வந்து இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து பாருங்கள் 1/2 கேஜி. இது 1/2 கேஜியில் ஃபஸ்ட்டு வந்து முட்டையை போட்டு முட்டையை உள்ளே போட்டுருவோம். முட்டையை போட்டுருவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த முட்டை தோலை நல்லா தூள் பண்ணிடுவோம். முட்டை தோலை நீங்கள் வெளியே போடணும். இந்த முட்டை தோலை நல்லா இது மாதிரி வந்து தூள் பண்ணிவிட்டு இதுலேயே நீங்கள் போட்டுட்டு இந்த வாழைப்பழத்தையும் போட்டுருங்க. இதையும் இந்த வாழைப்பழத்தையும் இது மாதிரி போட்டுருங்க. ஒரு முட்டை 2 வாழைப்பழம் போட்டுருங்க. போட்டுட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். இதை வந்து இது மாதிரி ஒரு இது வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து நீங்கள் இது மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும்.
மிக்ஸ் பண்ணுவோன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க. மிக்ஸ் ஆகிடுச்சா? இப்போ என்ன பண்ணேன், இப்போ தான் நாட்டு சக்கரை போடணும். இந்த நாட்டு சக்கரையை 1/2 kg நாட்டு சக்கரை 1/2 kg இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வந்து இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. இது வந்து ஏன்னா இதுலேயே தான் இந்த சர்க்கரையிலையும் நாட்டு சர்க்கரையிலையும் வந்து இது 21 days 21 நாள் வந்து இது அப்படியே இருக்கணும். இது மாதிரி ஒரு கண்டெய்னர் இவங்க மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? அவ்வளோதான் போதும். மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? அவ்வளோதான். நல்லா அது மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா குத்தி மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஃப்ரெஷ் மீனுங்க அது, அதனால தான் அப்படி டைட்டாக இருக்கும். அது ஐஸ் எதுவும் போடல. ஐஸில் போட்ட மீனும் அப்படியெல்லாம் நான் வைக்கல, அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே போடுறேன். ஏன்னா வந்து இது வந்து நேச்சுரல் ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணுறதா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து வலையிலேருந்து கோவில் போய்ட்டு நாங்கள் அப்படியே வாங்கிட்டு வந்தோம். இப்போ என்ன பண்ணோன்னா இது வந்து இது மாதிரி கண்டெய்னர் இது பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரினா ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள். இது நல்லா ஸ்ட்ராங்கானது. இது வந்து பக்கெட்டில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பெயிண்ட் பக்கெட்லேயே ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை தான் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். நான் இதை யூஸ் பண்ணுறேன். இது பாருங்கள். இதில் எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணிப்பேன். எடுத்து உள்ளே போடுறேன். இது பெருசாக தான் இருக்கும். இவ்வளோ பெருசில் போட வேண்டியதில் சின்னதில் கூட போடலாம். உங்களுக்கு சின்னதாக இருந்தால் சின்னதாக போட்டுக்குங்க. எனக்கு இது தான் நல்ல ஒரு ஏர் டைட்டாக இருக்குது. இதில் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது முடிஞ்ச உடனே வேறு எதுனா கூட இப்போ நிறைய குவாலிட்டி போடணும். இது உங்களுக்கு கம்மியாக போடுறேன்ல, அதனால உங்களுக்கு காட்டுறதுக்காக இதுலேயே போடுறேன். இப்போ மீன் நம்ம தயாரிக்கிறோம்னா நம்ம ஒன்றே வச்சுக்கணுங்க. எதனாலன்னா அதையே வச்சா தான் அதோட இதெல்லாம் வந்து கரெக்டான இதில் வந்து இது கரெக்டாக வந்து இதுவாகும். பாருங்கள், இப்போயே அது மீன் நம்ம வந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நல்லா க்ளீனாக அழகாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். இதோட கலரே மீனமலை கலரே தாங்க. இது மாதிரி தான் இருக்கும். மீனமலை கலரே இது மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கும். அது இப்போயே வந்துருச்சுங்க அந்த கலரு. நம்மளுக்கு இதுவாகிட்டு தான் வரும்ல, இதுக்குள்ளே வந்துச்சு. இப்போ வந்துருச்சு. அவ்வளோதான். போட்டால் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே விட்டுலாம். அவ்வளோதான். இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பாருங்கள், மூடியை டைட்டாக போட்டுடணும். நல்லா டைட்டாக போட்டுட்டு இது மாதிரி டைட்டாக போட்டுடணும். டைட்டாக போட்டோன்னே இப்போ வந்து இதை வந்து மீன் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இது வந்து 21 நாள் நம்ம வைக்கணும். வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மூடியை இப்படி ஓப்பன் பண்ணணும். எப்படி ஓப்பன் பண்ணணும்னா இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக இப்படி தூக்கக்கூடாது. சும்மா இப்படி மட்டும் வந்துட்டு டக்குன்னு வந்து மூடிடணும். அது ஏர் வந்து எதனா இருக்கும், ஏர் இருக்காது சில சமயம். இப்போ ஏர் இருக்கும். அதனால் வந்து அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணி மூடிடுங்க. அவ்வளோதாங்க. ஆனால் ஆக்சுவலாக கேஸ் வரக்கூடாது, ஆனால் வரும். சில வாழைப்பழம்லாம் இருக்குல்ல, நொதிக்கல் தன்மை உருவாகும் போது அந்த கேஸ் வரும், அந்த போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி தான் பண்ணணும். 21 நாள் கழித்து நீங்கள் இதை வடிகட்டி நல்லா ரெடி பண்ணி நானும் அதுக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் இப்போயே போட்டேன். எல்லோரும் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ரெடி பண்ணிவிட்டு 21 நாள் கழித்து தான் வீடியோ போடுவாங்க. எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் வந்து பொறுமை இல்லை. இப்போ நான் போட்டதை நான் உங்கள்கிட்ட காட்டிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 21 நாள் வரும்போது எப்படியோ என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். அப்போ வந்து அதை வடிகட்டி எப்படி பண்ணுறதுன்னு மாட்டேன். நிறைய வீடியோஸில் இருக்குது, நீங்கள் அதை கூட பார்த்துக்கலாம் ஈஸியாக போய்ட்டு. அது மாதிரி பாருங்கள், இது மாதிரி எழுதி வச்சுருங்க. ஓகேவா? இது மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இது மாதிரி எழுதி வச்சுட்டு இது மாதிரி ஒரு டேப்போ இது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒட்டிடுங்க. இது மாதிரி இப்படி வச்சு ஒட்டிடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு தெரியும்னா டேட்டில் போகிறோம். 21 days முடிஞ்ச உடனே இதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இதை வந்து நான் இது பண்ணிடுறேன், டேப்பு ஒட்டிடுறேன். பாருங்கள் எப்படின்ட்டு. நீங்கள் பண்ணுறது வீட்டில் பண்ணுறது எப்படி இது பண்ணோம், ஒரு இதெல்லாம் போட்டு கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து இது மாதிரி டேப் போட்டுறேன். இதை நகலில் வைக்கணுங்க. கரெக்டாக நகலில் வச்சிடணும். இதை நகலில் வைக்காமல் வெயிலில் எதுவும் வைக்கக்கூடாது. வீட்லேயே ஒரு சைடு டார்க்கான இடம் இருந்ததுன்னா அந்த இடத்துல வச்சுருங்க. டார்க்கான இடம் வந்து பார்த்து வைங்க. நான் எடுத்துருக்கிறது பிளாக் கலர் தான் எடுத்துருக்கேன், டார்க்காக எடுத்துருக்கேன். அது மாதிரி ஒரு இருட்டாக இருக்கிற மாதிரி வைங்க. இல்லைன்னா நீங்கள் வெளிச்சத்தில் வைங்க, ஆனால் வெயிலில் வச்சிடாதீங்க. வெயிலோ வெளிச்சமோ ஹீட்டோ ரொம்ப படுற மாதிரி கிச்சனில் வச்செல்லாம் எங்கே வைக்கக்கூடாது. அது மாதிரி பார்த்துங்க.
சரி ஓகே நோ ப்ராப்ளம். இப்போது அவ்வளோதாங்க. இதுதான் இது மாதிரி ஒட்டிடுங்க. இது மாதிரி வச்சு ஒரு இடத்துல வந்து நல்லா கொஞ்சம் வந்து டார்க்காக இருக்கிற இடத்துல, ஓகேவா, டார்க்காக இருக்கிற இடத்துல வச்சுங்க. ஓகேவா, ஓகே, அது மாதிரி பண்ணிக்கோங்க. அதை கட்டி அதை ப்யூராக எடுத்து அதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க. ஒரு மூடி தாங்க, 1 லிட்டருக்கு இது வந்து 24 நாள் முடிஞ்ச உடனே நீங்கள் வடிகட்டி அதை எடுத்துகிட்டு அந்த மூடியே வந்து 30 ml தான். நம்ம வந்து வாட்டர் கேனில் 1 லிட்டர் இருக்குல்ல, அதில் 30 அந்த மூடியில் ஊற்றுனீங்கன்னா 30 ml அவ்வளோதான் வரும். அது நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, அந்த மூடியில் ஊற்றிட்டு 1 லிட்டர் நல்லா தண்ணியை கலந்து பூச்செடிங்களுக்கோ எதுவோ கீழே பூச்செடிக்கு மேலே கீழே எல்லாமே அடிச்சிங்கன்னா நல்லா ஸ்ப்ரே பண்ணி நல்லா பூக்குங்க. காயும் நல்லா பிடிக்கும். இது வந்து அவ்வளோ உயிர் சக்தி அதுக்கு அவ்வளோ கிடைக்கும். அது மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ. என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.